நீங்க சாப்பிடுறப்ப 2 பேருக்கு நீங்க சாப்பிடணும். ஒன்னு உங்களுக்கு சாப்பிடணும், ரெண்டாவது உங்க உடல்ல இருக்கிற கிருமிக்கு சாப்பிடணும். உடல்ல இருக்கிற இது நல்ல தகவலா இருக்கு. திரும்ப சொல்லுங்க. ஒண்ணு என் உடம்புக்கு சாப்பிடுறது, இன்னொன்னு உடம்புல இருக்க கிருமிக்கு சாப்பிடுறது. உடல்ல இருக்கிற கிருமிக்கு சாப்பிடணும். குழந்தை பிறக்கிறப்ப எப்படி அந்த வெஜைனல் கெனால்ல இருந்து வெளியே வரப்ப அந்த வெஜைனல் பாக்டீரியா அந்த குழந்தை வந்து ஸ்வாலோ பண்ணும் சார். அதுல இருந்தா ஃபர்ஸ்ட் குடல் கிருமி அந்த குழந்தைக்கு போகுது. அது உண்மையான குட் கட் பாக்டீரியா. உடனே நம்ம என்ன பண்றோம், சரி பாவம் சிக்கா இருக்கான், இப்போதைக்கு ஒரு குலாப் ஜாமுன் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்றோம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவம் அப்படின்ட்டு. அந்த குலாப் ஜாமுன்ல இருந்து தான் அந்த கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளருது. குலாப் ஜாமுன் தப்புன்னு சொல்ல வரல, அப்பப்போ பண்ணலாம். இந்த எல்லா பாக்டீரியாவும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நல்லதா மாத்துறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு லாங் டேர்முக்கு நல்லது சார். அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா. ஆனா அது எப்படி நல்லதா மாத்துறது, அதுதான் கேட்கறேன். மை क्वेश्चन இஸ் how to create good bacteria. ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதான் சார் முக்கியம். நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றேன், பிரஸ்ட் மில்க் ரொம்ப முக்கியம். ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கணும் சார். ஃபைபர் ரிச்னா நம்ம பழங்கள்ல இருக்கிற சுகர் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து நம்ம வந்து எடுக்கணும் சார். பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதுல ஒரு பெரிய டிபேட் இருக்கே டாக்டர். பட் எனக்கு வந்து இந்த லிஸ்ட் நீங்க முடியும் அந்த கேள்வி. பழங்கள் எனிதிங் கிரீன் சார், கீரை காய்கறி எனிதிங் கிரீன் நம்ம நல்ல கிருமி வந்து ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடும். ஃபைபர், அப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் நம்ம பழைய சோறு. இதற்கு முந்தைய தலைமுறை, அதாவது நீங்க சொன்ன ஒரு 3-4 ஜெனரேஷனுக்கு முன்னால தாய் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க, இயற்கையா இருந்ததுனால. அதனால அவங்க கிட்ட இருந்து குடலுக்கு போன பாக்டீரியா அந்த குழந்தைக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க. இப்போ தாயிடமே அவ்வளவு நல்ல பாக்டீரியா இல்லை குழந்தைக்கு கொடுக்க. அப்ப நான் ஒரு நல்ல பாக்டீரியாவை சிறு வயதிலே என் குழந்தைக்கு உருவாக்க என்ன ஃபுட் கொடுக்கணும், அல்லது என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும்? நம்பர் 1 தாய்ப்பால் சார், ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க தான் வீக்கா இருக்காங்களே. தாய்ப்பால் யார் வேணா கொடுக்கலாமே சார். அது சொல்லல. இப்போ அவங்க குடல்ல நல்ல பாக்டீரியா இல்ல, தாய்ப்பால் கொடுத்தாலே அவங்க குடல்ல நல்ல பாக்டீரியா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா தாய்ப்பால்ல HMOங்கிற ஒரு பாலிசாக்கரைட் இருக்கு. அந்த HMO வந்து குழந்தைக்கு கிடையாது, குழந்தைய உள்ள கிருமிக்கு. எப்படி கடவுள் வந்து படுத்திருக்காரு பாருங்களேன். எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்லாம குழந்தையோட கிருமியையும் வந்து வளர்க்குறாங்க தாய். ரெண்டுமே ஒன்னா வளர்ந்துட்டா கிருமி குழந்தைய பாத்துக்கணும் சார். ஓகே, உள்ள அது வந்து மத்தத உள்ள வரவிடாம பாத்துக்கணும். ஆக்சுவலா இன்ஜெக்ஷனே கூட அப்படிதானே. உள்ள இருக்க அதாவது இங்கிருந்து ஒரு கிருமி அனுப்பி உள்ள இருக்க கெட்ட கிருமியை கில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இன்ஜெக்ஷன் வழியா. சார் இன்ஜெக்ஷன் வழியா பண்ணலாம் சார். ஆனா மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஐயோ குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் 100 ட்ரில்லியன் சொன்னல 50 ட்ரில்லியன் அடிச்சு தள்ளிரும். உடனே நம்ம என்ன பண்றோம், சரி பாவம் சிக்கா இருக்கான், இப்போதைக்கு ஒரு குலாப் ஜாமுன் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்றோம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவம் அப்படின்ட்டு. அந்த குலாப் ஜாமுன்ல இருந்து தான் அந்த கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளருது. குலாப் ஜாமுன் தப்புன்னு சொல்ல வரல, அப்பப்போ பண்ணலாம். ஆனா அந்த கெட்ட பாக்டீரியா வந்து நம்ம வளர்றப்ப நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் சார் வளரும். இந்த குடல் கிருமி வந்து எல்லா ஹார்மோனையும் ஒன்னா சேர்க்குது சார். நம்ம நல்ல கட் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அதோட கனெக்ஷன் குடல்ல இருந்து பிரெயினுக்கு போய் பிரெயின்ல இருந்து ஹார்மோன் ஸ்டிமுலேஷன்